வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைடு எபிசோட் 13க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த ஃப்ரீ வீடியோ சீரீஸில் இதுதான் நீங்கள் பார்க்குற முதல் வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் லான்ச் வீடியோவில் ஆரம்பித்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாமே ஆர்டராக இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புரிதல் அப்படிங்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எப்போதும் சொல்கிறதா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க்கில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டிஸ்கஷன் வந்து அங்கேயும் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அதுலேயும் உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோட் 13ல் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் எபிசோடில் நான் வந்து மல்டிபிள் கேண்டில் 6 பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பேசும்போதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத மேலோட்டமாக நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இன்றைக்கி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, அல்லது லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தாலும் சரி, எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான். மார்க்கெட் இப்போ வந்து சப்போர்ட்டில் இருக்குது, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிடுச்சுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ கடைசி சப்போர்ட்டில் இருக்குது, இதை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் கீழே தான் போகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக் லெவலில் இருந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு பாதி கிணறுல நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம வந்து நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு எந்த இண்டிகேட்டர்ஸுமே தேவையில்லை. இதை வச்சு மட்டுமே நம்மளால் ஒரு சாலிடான ட்ரேட்ஸை எடுக்க முடியும். ஸோ வாங்க எபிசோட் 13க்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைடு. இந்த எபிசோடுக்கு உங்களை மறுபடியும் அன்போட வரவேற்கிறேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ டிமாண்ட் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது எந்த ஒரு பொருளை வந்து வாங்கணும்னு நிறைய பேர் வந்து விருப்பப்படுறாங்களோ, ஸோ அந்த ஒரு இடத்த தான் நம்ம வந்து டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை தான் நம்ம வந்து சப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி சப்ளைனா எங்கே வந்து ஒரு பொருளுடைய உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம வந்து சப்ளை அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் இங்கே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கேண்டில் 6 அனாலிசிஸில் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதுக்கெலாம் முன்னாடி சப்போர்ட்னா ஒரு ப்ரைஸுக்கு மேலே இருக்குமா கீழே இருக்குமா அப்படின்னு கூட சிலருக்கு வந்து டவுட் வரலாம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிறது அப்படிங்கிறது தான் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதுக்கு கீழே இருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் எப்போதுமே சப்போர்ட்டாக இருக்கும். கரண்ட் ப்ரைஸுக்கு மேலே இருக்கிற ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்னும் கூட நான் எப்படி புரிகிற மாதிரி சொல்வேன் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு பொருளுக்கு வந்து சப்போர்ட் வந்து தேவைப்படும் அல்லது எந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் தேவைப்படும்னா, நீங்கள் இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, அவர் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு, அதாவது யாரெல்லாம் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட்லேயும் எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து டிப் ஆகிட்டு இருக்கோ டவுன் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட்டை எடுத்து அது மறுபடியும் மேலே போகிறதுக்கு பார்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, இதே மாதிரி நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ ஒரு கார் ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கார் ரோடில் வேகமாக போகுது. ஸோ அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேவை. அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்பீட் பிரேக்கர் அப்படிங்கிறது. ஸோ எங்கே ஒரு பொருள் வந்து ரொம்ப வேகமாக முன்னேறி வருதோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இங்கே ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ஒரு ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் ஷார்ப்பாக மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரேக்கை தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு பொருள் ஃபால் ஆகுதோ அதுக்கு தான் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறதே தேவை. இப்போ ஒருத்தர் வந்து நல்ல வசதியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவருக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்குங்களா? இல்லைல்ல. அப்போது யார் வந்து எக்கனாமிக்கலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ரைஸ் எப்போதுமே வந்து கீழ்ப்பக்கமாக வருதுன்னா அந்த கீழ்ப்பக்கத்தில் தான் சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ கரண்ட் ப்ரைஸுக்கு கீழே இருக்கிறது சப்போர்ட் ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். இதை நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே வருது. சரிங்களா? டவுன் ஆகுது, ஃபால் ஆகுது.
ஒரு பர்ட்டிகுலர் ப்ரைஸில் அதுக்கு காரணம் என்னவானாலும் இருக்கலாம். நம்ம அந்த காரணத்துக்குள்ளே போக வேண்டாம். பட் ஏதோ ஒரு ப்ரைஸில் இங்கேருந்து மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அகைன் வந்து மேலே போகுது, சப்போர்ட் எடுக்குது இந்த ப்ரைஸில். ஒரு பர்ட்டிகுலர் ஹைட் வரைக்கும் போன பிறகு அந்த ப்ரைஸ் மறுபடியும் கீழே வருது. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் வந்து அதாவது இப்போ ஒருத்தங்க இந்த இடத்துல அதாவது இப்போ இந்த இடத்துல வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் அதாவது இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலில் ஒருத்தர் வந்து பை பண்ணியிருக்கிறாரு. இது வந்து சீப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பை பண்ணி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல வாங்காமல் இருப்பாங்க இல்லையா சில பையர்ஸு, அவங்க மறுபடியும் இதே லெவலுக்கு ப்ரைஸ் வந்துச்சுன்னா நம்மளும் பை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த லெவலில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து இந்த ப்ரைஸை வாங்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலே போகும். மறுபடியும் ஒரு பீக்குக்கு போகுது. அகைன் மறுபடியும் அங்கேருந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு அதாவது எந்த இடத்துலேருந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துக்கு வருது அப்படின்னா இப்போ மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து மறுபடியும் மேலே போகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ப்ரைஸ் வந்து திரும்பி இருக்கோ அந்த இடத்த நம்ம வந்து ஒரு லைனாக ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பையர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துலையும் வந்து பையர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்துல மறுபடியும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நான் இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். இது நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்குன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. சரிங்களா? ஸோ இங்கனுக்குள்ளேயும் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைனில் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஹரிசாண்டல் லைனாக நம்ம பார்க்காம இந்த கோடு எல்லாத்தையுமே நம்ம ஒட்டு மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஷேப்பாக நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இதை வந்து ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸாக நம்ம இப்போ போட்டோம் அப்படின்னா அதாவது இந்த ரீஜனுக்குள்ளே எப்போல்லாம் ப்ரைஸ் உள்ளே வருதோ அங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதை நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த கோடு அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சிங்கிள் லைனாக இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸாக ஒரு ஜோனாக நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாலிடான ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறத நம்ம வரையணும். மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த சேர். ஸோ இந்த சேர் தான் என்னுடைய சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கு. இந்த சேருக்கு எது சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோர் இதுதான் வந்து சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இந்த லேப்டாப்புக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த டேபிளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஃப்ளோர். அப்போது இந்த இடத்துல என்னுடைய சேருக்கும் இந்த ஃப்ளோர் தான் சப்போர்ட்டாக இருக்குது, இந்த டேபிளுக்கும் இந்த ஃப்ளோர் தான் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள் பாயிண்ட்ஸாக இருக்கும். சரி, இப்போ எனக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய சீலிங் அப்படிங்கிறது தான் எனக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இதே சீலிங் இன்னொருத்தருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது யாருக்குன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் யோசிங்களேன். யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ஃப்ளோரில் இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ளோரில் இருக்கிறதுனால எனக்கு மேலே இருக்கிற இந்த சீலிங் வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணேன் அப்படின்னா அந்த சீலிங்கில் தட்டி நான் மறுபடியும் கீழே வந்துடுவேன். ஆனால் இதுக்கு மேலே தேர்ட் ஃப்ளோரில் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அந்த தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிற இந்த ரூஃப் தான் சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ நமக்கு எப்போதும் இந்த சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது சப்போர்ட் ஜோனாகவே மட்டுமே இருக்காது. ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் ரெசிஸ்டன்ஸாக மட்டும் ஆக்ட் ஆகாது. ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ நான் இந்த ஃப்ளோரில் இருக்கேன், இந்த ஃப்ளோரில் இருந்து நான் மேலே போயிட்டேன் அப்படின்னா மேலே சொன்னேன் அதாவது இந்த ஃப்ளோரில் எனக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இதே சீலிங் நான் மேலே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு இது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். அதே மாதிரி தான் ப்ரைஸும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கனுக்குள்ளே நம்ம இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சொல்லிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் இருந்து இந்த ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணி டயக்ராம் வரையலாம். இந்த டச் பாயிண்ட்லலாம் வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது மேலே போயிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வருதுன்னு வச்சுக்கலாமே ஒரு பேச்சுக்கு. இப்போது இது வரைக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துக்கு வருதுன்னா ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நமக்கு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? இப்போ மறுபடியும் இங்கே வந்து டச் பாயிண்ட் எடுத்து மேலே போகும், மறுபடியும் இங்கே டச் பாயிண்ட் எடுத்து மேலே போகும், மறுபடியும் டச் பாயிண்ட் எடுத்து மேலே போகும், மறுபடியும் பிரேக் ஆயிரும். சரிங்களா? இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், ஓகே ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ
இந்த ஃப்ளோர் ஒரு வேளை இல்லை சரிங்களா, இந்த சப்போர்ட் வந்து எனக்கு இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த ஃப்ளோரில் இருக்காமல் நான் கீழே விழுந்துருவேன். இதுக்கு கீழே என்ன ஃப்ளோர் இருக்கோ அந்த ஃப்ளோரில் போய் நான் விழுந்துருவேன் இல்லையா? அதே மாதிரி தான் எப்போ இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகுதோ அப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, முதல்ல சப்போர்ட்டாக இருக்கிறது ஒன்ஸ் வந்து அதிக தடவை வந்து டச் செய்யும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக அதை வந்து டச் பண்ணிகிட்டே இருந்துச்சு, டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அது வீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து ப்ரைஸ் மேலே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் அதையும் பிரீச் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நோக்கி ப்ரைஸ் அப்படிங்கிறது நகரும். அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு அப்படின்னா அடுத்து எங்கே சப்போர்ட் இருக்கோ அங்கே வரும், அங்கேருந்து அகைன் மேலே போகலாம், இல்லை மறுபடியும் கீழே வரலாம். அந்த இடத்துல எவ்வளோ பையர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்கிறாங்க, யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல அந்த சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம இன்னொரு விஷயத்தை நீங்கள் இப்படி பாருங்கள், மார்க்கெட்டில் பையர் மட்டுமே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி இருக்க முடியுமா? மார்க்கெட்டில் பையர் மட்டுமே இருந்தாங்கன்னா, பையர் ஏதோ ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் இல்லையா? வாங்குறதுக்கு யாராவது ஒருத்தங்க விற்றா தானே ஒரு பையரால் வாங்க முடியும். அப்போது செல்லர் அப்படிங்கிறவங்களும் இருக்கணும், பையர் அப்படிங்கிறவங்களும் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ப்ரைஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் ஆகும். ஸோ எந்த ஜோனில் யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இன்னும் நீங்கள் சிம்பிளாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் விசிபிளாக சார்ட்டில் பார்க்கும்போதே எந்தெந்த இடத்துலலாம் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கோ அந்தந்த இடத்துலலாம் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். எந்த பாயிண்ட்ல இருந்தெல்லாம் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுதோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரே ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சில் மார்க்கெட் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுக்குது அல்லது ரெசிஸ்டன்ஸை தொட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் அதிகமாக அதை டச் பண்ணுச்சு அப்படின்னா அது பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டேபிள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ என் கையில் ஒரு சுத்தியல் இருக்குது. ஸோ இந்த சுத்தியலை வச்சு நான் இந்த டேபிளை வந்து தட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை தட்டும் போதும் இந்த டேபிள் உடையலை அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஒரு தடவை அடிக்கும் போதே உடஞ்சிருச்சுன்னா இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அந்த எக்ஸாம்பிளை அப்படி கன்டினியூ பண்ணுறேன். இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது, நான் 2 தடவை 3 தடவை அடிக்கிறேன், இந்த டேபிள் எனக்கு உடையலை. ஆனால் நான் இதை ஒரு 10 தடவை 15 தடவை 100 தடவை நான் சுத்தியில் வச்சு அடிச்சுட்டே இருந்தால் இந்த டேபிள் என்ன ஆகும், இந்த சப்போர்ட் என்ன ஆகும், உடஞ்சிரும். அதே மாதிரி தான் ப்ரைஸும் மல்டிபிள் டைம்ஸ் ஒரு இடத்துல டச் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது பிரேக் ஆகும். அது சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிரும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகி ப்ரைஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும். இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னதை விஷுவலாக சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டில் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஸ்டாக்னாலும் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அதை வந்து டே டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கோங்க. ஏன்னா லார்ஜ் டைம் ஃப்ரேமில் கிடைக்கக்கூடிய சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் நல்லா வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் இப்போ வந்து ரிலையன்ஸோடைய சார்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். டே டைம் ஃப்ரேமில் இதை நான் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற இடம் தான் வந்து சப்போர்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் கீழ் பக்கத்தில். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்டை பாருங்கள், அதாவது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒருக்க ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்திருக்கு. இங்கேயும் மறுபடியும் சேம் பிளேஸில் மார்க்கெட் வரும்போது ரிவர்ஸ் ஆகிருக்கு. இங்கேயும் மறுபடியும் மார்க்கெட் சேம் பிளேஸில் வரும்போது ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துலையும் கூட மார்க்கெட் வந்து சேம் பிளேஸில் வரும்போது ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஒரே பாயிண்டில் மறுபடியும் டச் ஆகி ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு போச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இதை வந்து உங்களுக்கு வந்து கேண்டிலாக பார்க்குறதுக்கு வந்து சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து லைனாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேண்டில் 6 அப்படிங்கிறதுலேருந்து லைன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கோங்க. எந்த ப்ரைஸ்லலாம் வந்து அதிகமாக வந்து டச் பாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அதிகமாக டச் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட்டில் அதிகமாக வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு ஹரிசாண்டல் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு ப்ரைஸு, இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுக்கு நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. எந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு.
ஸோ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் மறுபடியும் எந்த இடத்துக்கு போயிட்டு ரிவர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கோடு எல்லாமே, இந்த லைன்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸாக வரைஞ்ச கோடுகள் கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் நான் வந்து ப்ரீவியஸாக வரைஞ்ச கோடுகள். இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஜோன் வரைஞ்சிருக்கோம். அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கொஞ்ச நாள் அக்குமுலேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது அகைன் மறுபடியும் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்த பாருங்கள், அதாவது இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட்டில் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துலேருந்தும் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆயிருக்கு. இப்படி எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் ஆன ப்ரைஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் சேம் ப்ளேஸுக்கு வரும்போது அங்கேருந்தும் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கனக்குள்ளே வரைஞ்ச அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இங்கேயும் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு, இங்கேயும் வேலை செஞ்சிட்ருக்கு. எஸ், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மறுபடியும் ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இங்கேருந்து மேலே அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அகைன் மறுபடியும் ப்ரைஸ் இதே இடத்துக்கு வரும்போது அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் ப்ரைஸ் அப்படிங்கிறது மக்களுடைய சைக்காலஜி அடிப்படையில் தான் வந்து வேலை செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு தங்கமே இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ அந்த தங்கம் ஒரு ரூ. 10,000 கிராம்லேருந்து ரூ. 20,000 போயிடுச்சு. இப்போ ரூ. 20,000 ஒரு வேளை மறுபடியும் வந்து தங்கம் இந்த ரூ. 10,000 ரேஞ்சுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே 10,000லேருந்து 20,000க்கு போன மாதிரி மறுபடியும் 10,000க்கு வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கம்மியான ப்ரைஸாக இருக்குது, நம்ம மறுபடியும் போய் வாங்கலாம், மறுபடியும் இந்த ப்ரைஸ் வந்து ஏறும் அப்படின்னு நம்புவாங்க. அது வந்து கோல்டுங்கிறத ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே தான் நமக்கு வந்து ஸ்டாக்குக்கும் பொருந்தும். ஒரு ஸ்டாக் ரூ. 100லேருந்து ரூ. 200 போயிருக்கு, மறுபடியும் அந்த ஸ்டாக் ரூ. 100 வந்துச்சுன்னா மறுபடியும் அது வந்து 200க்கு போகும், அட்லீஸ்ட் ஒரு 150க்காச்சும் போகும் அப்படின்னு வந்து மக்கள் நம்புவாங்க. அந்த அந்த மனநிலை, அந்த சைக்காலஜி அடிப்படையில் தான் ப்ரைஸ் அப்படிங்கிறது நகருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது டச் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணணும். இதை நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லைனாக ட்ரா பண்ணாமல், இப்போ நான் மறுபடியும் இதை லைன்ஸ்லேருந்து கேண்டில்ஸாக மாற்றிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து வெறும் சிங்கிள் லைன்ஸாக மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸாக நீங்கள் வரைகிறது தான் என்றைக்குமே ஒரு ஜோனாக நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து நிறைய கரெக்டாக இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அகைன் இந்த இடத்துல சேம் பிளேஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அப்போ சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பர்டிகுலராக ஒரு பாயிண்டில் இருக்காது. அது வந்து ஒரு ஜோனாக கொஞ்சம் மேலேயோ அல்லது கீழேயோ முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கேயே ரிஜெக்ட் ஆகுமான்னு பார்த்தா இங்கே ரிஜெக்ட் ஆகலை, கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே ரிஜெக்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸாக நீங்கள் இதை போட்டுக்க முடியும். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் டெலிட் பண்ணிப்போம். ஏன்னா நீங்கள் சார்ட்டை எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஒரு பர்டிகுலர் லைனாக வரையாமல் ஒரு ஜோனாக வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே ப்ரைஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. இது எப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணுதோ அல்லது டவுன் பண்ணுதோ அப்பையிலேருந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுப்பேன். ஸோ எப்போதுமே வந்து ஒரே பாயிண்ட்டாக வைக்காதீங்க. இதுக்கு நம்ம கரெக்டாக வரையணும் அப்படின்னா, எஸ் இப்படி நம்ம வரைஞ்சிருக்கோம். மறுபடி பாருங்கள், இந்த ஜோனுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்திருக்கிற ப்ரைஸ் நல்லா சாலிடாக இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் அப் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, புரியுதுங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வரும்போதெல்லாம் மறுபடியும் மேலே போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து டே டைம் ஃப்ரேமில் மட்டும் இல்லை, நீங்கள் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு புரிதல் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனாக மட்டும் இல்லை, டயகனலாக கூட இருக்கலாம். அந்த டயகனல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரெண்ட் லைன்னா என்ன, அது எப்படி ட்ரா பண்ணணும், ட்ரெண்ட் லைன் வந்து எப்போ பிரேக் ஆகும், பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம வந்து அப்சைட் இருக்கக்கூடிய பிரேக் அவுட்டை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுமா, இல்லை டவுன் சைட் பிரேக் டவுனை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுமா, இந்த மாதிரி பல விஷயங்களை டீட்டெயில்டாக நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்த எபிசோடையும் பார்த்துருங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் எல்லா எபிசோட்ஸையுமே பாருங்கள். இந்த சப்போர்ட் அண்ட்
அண்ட் ரெசிஸ்டன்ஸ் புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயரை கீழே கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய அட்டண்டன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.